So Kana பாருங்க 8.2ல first sumல third subdivision பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்போ இதுல cos 45 by secant 30 plus cosecant 30 so cos 45 and sin 45 ஓட வேல்யூ நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா சோ எழுதிக்கலாமா cos 45 இருக்கிற இடத்துல what we are going to write 1 by root 2 okay அடுத்தது ஒரு பெரிய டிவிஷன் லைன் கரெக்ட்டா இந்த லைனை வந்து நீங்க வரையறீங்க சோ அந்த fractions எழுதுறப்ப இந்த denominatorக்கு நீங்க வரையற லைன் இந்த divide by numerator and பெரிய denominator இந்த first இதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுற மாதிரி எப்போதும் வெச்சுக்கோங்க சரியாமா சோ அடுத்து பாருங்க secant 30 secant 30 னா சப்போஸ் இந்த ஆறுதும் உங்களால மைஹார்ட் பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட் 3 sin cos tan இத மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா கூட நம்மளால cosecant secant cot எழுதிக்க முடியும் இப்போ secant அப்படினா எதனுடைய ரெசிப்ரோக்கல் cos theta ஓட ரெசிப்ரோக்கல் அப்ப cos 30 √3/2 னா secant 30 என்னவா இருக்கும் 2/√3 நான் சொல்றது புரியுதா இது √3/2 னா இதனுடைய தலைகீழ் ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு secant 30 அப்ப 2/√3 சோ ஃபர்ஸ்ட் 3 இருக்குனா கூட உங்களால எழுதிட முடியும் சரியாடாமா so 2/√3 plus cosecant 30 என்ன கொடுத்திருக்காங்கமா cosecant 30 secant எப்படி secant cos ஓட ரெசிப்ரோக்கல் அது மாதிரி sin theta ஓட ரெசிப்ரோக்கல் cosecant அப்ப sin 30 1/2 னா cosecant 30 என்னவா இருக்கும் 2/1 2/1 அப்படினா என்னது 2 கரெக்ட்டா 2/1 is nothing but 2 அப்ப 2 நீங்க எழுதிடலாம் ஓகே மேம் எல்லாமே fractions இருக்கு இது மட்டும் integer ஒரு whole number இருக்கு என்ன பண்றது அப்படினா கண்ணா நீங்க you can write it as fraction also உங்களுக்கு sum ஈஸியா அப்பதான் பண்ண முடியும் அப்படினா you can write it as fraction formatல எழுதலாம் so 2 மட்டும் எழுதாம 2/1 னே எழுதலாம் ஓகேவா சோ இப்போ இருக்கிற வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல நீங்க கால்குலேட் பண்றப்ப கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா செய்யணும் அவ்வளவுதான் விஷயம் சரியாடாமா சோ இப்போ நியூமரேட்டர்ல நமக்கு 1/√2 இருக்கு அது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இருக்கட்டும் இப்போ டினாமினேட்டர்ல நமக்கு ரெண்டு fractions இருக்கு அதுவும் unlike fractions என்னடா கண்ணா unlike fractions சோ இந்த unlike fractions ஓட அடிஷனை நம்ம பண்ணிரணும் ஆமாவா இல்லையா சோ unlike இருக்கறப்ப நம்ம எப்படி பண்ணுவோம் we have to cross multiply கரெக்ட்டா இல்லையா இது 2 into 1 2 plus addition தான் கரெக்ட்டா unlike fractions ஓட addition அடுத்தது √3 into 2 என்னது 2√3 by அதோட முடிஞ்சது நம்ம வேலை இது fractions என்னடா கண்ணா fraction addition அப்ப கண்டிப்பா ஒரு numerator and denominator இருக்கும் சோ அப்ப √3 into 1 இந்த ரெண்டு denominators மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க √3 into 1 √3 புரியுதா புரியலையா சோ அடுத்து பாருங்க என்ன பண்ணலாம் 1/√2 அப்படின்றது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் கரெக்ட்டா இல்லையா சோ அப்ப 1/√2 அப்படின்றதுக்கு இந்த கீழ இருக்கக்கூடிய fraction மேல ஒரு fraction இருக்கு கீழ denominatorல ஒரு fraction இருக்கு கரெக்ட்டா சோ fraction division தெரியுமா தெரியாதா a/b by c/d இருக்குதுன்னா what you have to do a/b இந்த division அப்படின்றது multiplication ஆ மாறினதுக்கு அப்புறம் கீழ இருக்கக்கூடிய இந்த fraction எப்படி வரணும் மேல வரப்ப ரெசிப்ரோக்கலா வரும் d/c வரும் கரெக்ட்டா சோ இது வந்து உங்களுக்கு ஜெனரலா நான் வேரியபிள் வச்சு fraction division ரிமைண்ட் பண்றதுக்காக சொல்றேன் இங்க எடுத்து எழுதுறப்ப நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கனா மட்டும் போதும் ஓகேவா ரொம்ப சிம்பிள் சம் தான் ஆனா எழுதுறப்ப கரெக்ட்டா கான்சென்ட்ரேஷனோட செய்யணும் 1/√2ன்றது நியூமரேட்டர்ல இருக்கிற fraction எழுதிட்டோம் இப்ப into கீழ denominatorல இருக்கிற fraction வரப்ப எப்படி வரணும் denominator numeratorக்கு வந்துறணும் numerator denominator ரெசிப்ரோக்கலா வரணும் அப்ப 2 + 2√3/√3 இருக்குது என்ன ஆகும் √3/2 + 2√3 வரும் புரியுதா புரியலையா சோ இது பண்ணதுக்கு அப்புறம் what you have to do multiply பண்ணுவோம் √3 1 into √3 is √3 by இங்க denominatorல என்ன இருக்கு √2 multiply பண்ற மாதிரி இருக்கு என்னடா கண்ணா √2 நீங்க இங்க இருக்க ரெண்டு டேர்ம்ஸ் ஓடையுமே multiply பண்ணனும் அப்ப ரெண்டு டேர்ம் ஓடையும் பண்றீங்கன்னா என்ன ஆகும் √2 into 2 √2 into 2 என்ன 2√2 plus √2
2 into 2 root 3. ரூட்ல இருக்கிற நம்பரும் ரூட்குள்ள இருக்கிற நம்பரும் தான் மல்டிப்ளை ஆகும். சோ இங்க தனியா எடுத்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 2 root 3 நீங்க எதோட மல்டிப்ளை பண்றீங்க? root 2 ஓட மல்டிப்ளை பண்றீங்க. ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்றப்ப ஈஸியா பண்ணிட்டீங்க. என்ன பண்ணீங்க? root 2 into 2 அப்படினா இது ஹோல் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர். சோ 2 root 2 அப்படினே எடுத்து எழுதிட்டீங்க. இங்க அடுத்து மல்டிப்ளை பண்றப்ப 2 அப்படியே எழுதிடுவீங்க. என்னடாமா 2 அப்படியே எழுதிடுவீங்க. ரூட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க? 4 root 3 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அதெல்லாம் தப்பு. இங்க இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் நீங்க எழுதிப்பீங்க. ரூட்குள்ள இருக்கிற நம்பரையும் ரூட்குள்ள இருக்கிற நம்பரையும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப root 3 into root 2 என்னது? root 6. அப்ப 2 root 6. புரியுதாடா கண்ணா என்னன்னு? 2 root 6. சோ இப்போ உங்களுக்கு ஒரு fraction ஆன்சரா கிடைச்சிருச்சு. ஆனா என்ன விஷயம்னா உங்களோட ஆன்சர் ஃபார்மட்ல denominator இப்படி ஒரு irrational நம்பரா இருக்க கூடாது. ஆமாவா இல்லையா? so we have to rationalize the denominator. what we have to do? we have to rationalize the denominator and final answer அப்படிதான் எழுதணும். அப்ப இது மாதிரி இருக்கிறது ஆன்சர் ஓகே, இது கரெக்ட் தான். இதுக்கு அப்புறம் நம்ம rationalize எழுதி பண்றத தான் வந்து என்ன பண்ணுவோம்? ஃபைனல் ஆன்சர் எடுப்போம். so what is the step to rationalize the denominator? கீழ இருக்கக்கூடிய இந்த டேர்ம கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். கான்ஜுகேட் அப்படினா என்ன? இதனுடைய சிம்பிள் மாத்துவோம். கரெக்ட்டா? அப்ப √3 நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல we have irrational addition terms 2 root 2 plus 2 root 6 அப்படின்ற terms இருக்கு. கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். both the numerator and denominator should be multiplied by the conjugate. அதாவது இந்த denominator இருக்குது பாத்தீங்களா? இந்த denominatorல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? பிளஸ் அப்படின்னு சிம்பிள் மாத்துவீங்க. சோ 2 root 2 minus 2 root 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம் by again என்னது? 2 root 2 minus 2 root 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம். the numerator and denominator both should be multiplied by the conjugate of the denominator. so அப்ப இங்க இருக்கிற ஃபிராக்ஷனுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? நான் மைனஸ் சிம்பிள்னு சொல்லி சிம்பிள் மாத்திட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? √3 அப்படின்ற இந்த நம்பர் என்ன ஆகணும்? ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை ஆகணும். ஆமாவா இல்லையா? √3 ஃபர்ஸ்ட் இதோட மல்டிப்ளை ஆனா என்னது? பாருங்க 2 root 2 into √3. டைரக்டா பண்ண தெரியாது, தயவு செஞ்சு தனியா எடுத்து எழுதி பார்த்து செய். இப்போ இதுல ரூட் டேர்ம்ஸ் இருக்கா? அப்ப 2 எழுதிக்கோ. 2 root 2 into √3 என்னது? 2 into 3 6. அப்ப 2 root 6. இந்த ஆன்சர் என்ன? 2 root 6. அடுத்தது என்ன? மைனஸ் சிம்பிள் இருக்கு. என்ன சிம்பிள்? மைனஸ். அடுத்தது √3 again என்ன ஆகணும்? செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை ஆகணும். அப்ப √3 into 2 root 6 இருக்கு. 2 அப்படியே எடுத்து எழுதிக்கோ. ரூட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப √18 என்னடா கண்ணா? 2 √18. சரியா? எழுதிக்கலாமா? 2 √18 by இங்க கீழ என்ன இருக்கு? a plus b into a minus b ஃபார்மட்டுக்கு வந்துரும். என்ன அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி? a plus b into a minus b எழுதலாமா? a plus b into a minus b னா என்ன ஃபார்முலா? a square minus b square. அதாவது 2 root 2 the whole square minus 2 root 6 the whole square. புரிஞ்சுதா புரியலையா? அதுக்காக கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைக்கும்? 2 root 6 minus 2 root 18 by 2 root 2 the whole square என்னது? மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாமா தனியா? 2 root 2 into 2 root 2. என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? 2 2s are 4. whole number மல்டிப்ளை பண்ணிக்கலாம். root 2 into root 2 2. அப்ப 4 2s are என்னடா கண்ணா? 8. அப்ப 8 நீங்க எழுதிக்கலாம். மைனஸ் 2 root 6 the whole square. அப்ப 2 root 6 into 2 root 6 ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகுது ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? சரி. அப்ப என்ன பண்ணணும்? 2 into 2 4 root 6 into root 6 6. 4 6 are என்ன? 24. அப்ப 8 minus 24. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? 2 root 6
minus 2 root 18 by 8 minus 24 na minus 16. A minus 16. 8 smaller number, 24 the bigger number. அப்ப என்ன பண்ணணும்? 24 ஓட symbol தான் நம்ம இங்க எழுதுவோம். minus 24 அப்படினு சொல்லிட்டு. So 2 root 6 minus 2 root 18 by minus 16. இதோடயும் நம்ம sum முடிஞ்சுதா அப்படினா இல்ல தங்கம், இன்னுமே நம்மளால simplify பண்ண முடியும். கரெக்ட்டா இல்லையா? So simplify பண்ற process இருக்கு அப்படினா you can simplify and write your answer, or இல்ல denominator rationalize ஆயிடுச்சு அப்படினா நம்ம rationalization ஓட நிறுத்திடலாம். இங்க நம்மளால simplification process இருக்குது, possibility இருக்கு, அதனால செய்றோம். புரியுதாடா? செய்யலாமா அடுத்த ஸ்டெப்? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இத நான் பாருங்க கொஞ்சம் கேப் இருக்கிறதுக்காக திரும்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடுல கண்டினியூ பண்றேன். சோ 2 root 6 minus 2 root 18 by minus 16 இருக்காடா கண்ணா. சோ இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். சோ நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா இங்க நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா பிராக்கெட் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் மேத்ஸ் காம்ப்ளிகேட் ஆகுறது. ஓகேவா? உங்களுக்கு சம்மு கஷ்டம், ஐயோ புரியவே இல்ல அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி மைனஸ் இல்ல இது ரெண்டு டேர்முக்கு காமனா இந்த சிம்பிள் வருது அப்படின்றதெல்லாம் அந்த சின்ன சின்ன கேர்லெஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஈஸியா சம் ப்ரொசீட் பண்ணிடலாம். சரியாடாமா? சோ கீழ டினாமினேட்டர் என்ன? 16 தான். சோ minus 16 டினாமினேட்டர்ல இருந்த மைனஸ் நான் என்ன பண்றேன்? I am shifting it to the numerator. நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆவறப்ப நியூமரேட்டர்ல எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. சோ இந்த மைனஸ் அப்படின்றது இந்த ரெண்டு டேர்முக்குமே வரும். சோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அடுத்தது இந்த ரூட் 6 அப்படின்றதுக்கு நமக்கு இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனா ரூட் 18 அப்படினா நம்ம பார்க்கலாமா இல்லையா? சோ பாருங்க 18 நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றேன். 2 9s are 18. அடுத்தது 3 3s are 9. அடுத்தது 3 1s are 3. So root of 18 அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும்? root of 3 into 3 into 2. ஆமாவா இல்லையா? சோ அப்ப ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறீங்கனாலே what is the rule? ரெண்டு நம்பருக்கு காமனா நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும். ஏன்னா ஸ்கொயர் அப்படின்றது ஒரே நம்பர் இன்னொரு டைம் அதே நம்பரால மல்டிப்ளை ஆகுது. a number multiplied by itself, அதுதான் ஸ்கொயர். சோ ஸ்கொயர் ரூட் அப்படின்றப்ப இதனுடைய ஆப்போசிட் ஆபரேஷன். ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆயிருக்குது ஒரு நம்பர் அப்படின்னா காமனா நீங்க ஒரு டைம் மட்டும் எடுத்துப்பீங்க. ஆமாவா இல்லையா? சோ அப்ப 3 இந்த 2க்கு உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ல பேர் இருக்கா? இல்ல. சோ அத நீங்க ரூட் குள்ளேயே விட்டுருவீங்க. ஓகேவா? சோ அப்ப ரூட் 18 அப்படின்றது நீங்க எப்படி எழுதலாம்? 3 root 2 ன்னு எழுதலாம். புரியுதா இல்லையா இந்த process? root 8ன்றது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இப்ப root 6 எப்படி மாமா? அப்ப 6 மட்டும் நீங்க முடியாது நீங்க டைரக்டானா கண்ணா உங்களுக்கு புரியலனா அதையே செக் பண்ணிக்கலாம். இத பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணனும். 2 3s are 6, 3 1s are 3. இப்ப root 6 அப்படின்றத சிம்பிளிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு உள்ள ஏதாவது நம்பர் ரெண்டு டைம்ல மல்டிப்ளை ஆயிருக்கா? ஒரே நம்பர் ரெண்டு டைம்ல மல்டிப்ளை ஆயிருக்கா? இல்ல. 2 ஒரு டைம் தான் வந்திருக்கு, 3 ஒரு டைம் தான் வந்திருக்கு. சோ எப்படியுமே நீங்க திரும்ப இது root 6 னே தான் எழுத முடியும். ஆனா root 18ல பாத்தீங்க அப்படினா 3 into 3 into 2. அப்ப ரெண்டு 3க்கு காமனா ஒரு டைம் எடுத்தோம்னா 3. இந்த 2 ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. சோ அத நான் ரூட் குள்ளே விட்டுறேன். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணனும்? மைனஸ். இந்த மைனஸ் மறந்துடாத. 2 root 6 minus 2 root 18 க்கு பதிலா 2 into இந்த root 18 க்கு பதிலா நான் என்ன எழுத போறேன்? 3 root 2 ன்னு எழுத போறேன். புரியுதா இல்லையா? root 18 க்கு பதிலா what I am going to write? 3 root 2 ன்னு எழுத போறேன். சோ அப்ப என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்ல ஸ்டெப் வைஸே நான் செய்றேன். மைனஸ மறக்காம எழுது. 2 root 6 இருக்குது. அடுத்து என்ன பண்ணனும் சாமி? மைனஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? 2 into 3 into root 2. 2 into 3 into root 2. 2 into 3 என்ன? 6. கரெக்ட்டா இல்லையா? So 6 root 2. என்னடா தங்கம்? 6 root 2 by 16. ஓகேவா? நான் இன்னும் denominator எதுவுமே செய்யல. ஓகேவா? denominator அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. numerator மட்டும் இந்த root 8 ன simplify பண்ணி எப்படி எழுத முடியும்னு பார்க்கறேன். So 2 root 18 is nothing but 6 root 2. 2 root 8ன்றது என்னது? 6 root 2 ன்னு எழுதிட்டேன். இப்ப மைனஸ் வெளியில இருக்கு, மறந்துட கூடாது. இந்த ரெண்டு இதுலயுமே உங்களால காமனா என்ன எடுக்க முடியும்? இதுல இருந்தும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து காமனா ஏதாவது மல்டிப்ளையரை வெளியில எடுக்க முடியுமானா பாரு. 2 1s are 2, 2 3s are 6. அப்ப ரெண்டுமே 2 டேபிள்ல போகுது. அப்ப 2
அப்படின்ற இந்த நம்பரை என்னால காமனா வெளியில எடுத்துற முடியும். பிராக்கெட்டுக்கு வெளியில I'm taking this out. அப்ப உள்ள பிராக்கெட்குள்ள இந்த டேர்ம்ல ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 root 6ல ரிமைனிங் என்ன இருக்கும்? வெறும் root 6 மட்டும் இருக்கும். இந்த டேர்ம்ல என்ன இருக்கும்? 6 root 2ல 3 root 2 மட்டும் இருக்கும். இது புரியாதவங்க மேம் எனக்கு இந்த இடம் புரியல இந்த காமனா வெளியில எடுக்கிறதுனா தங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இந்த ரெண்டுத்துக்கும் காமனான ஏதாவது ஒரு டேபிள்ல இது ரெண்டுமே போகும். சோ அந்த இதை வெளியில எடுத்துறீங்க. அவுட் சைட் தி பிராக்கெட் காமனா வெளியில எடுத்துறீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எகைன் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திரும்பி இதே டேர்ம் கிடைக்கும். பாருங்க 2 into root 6 2 root 6 கிடைச்சதா? 2 into 3 6 into root 2 6 root 2. சோ இந்த நம்பர் அப்படியே கிடைக்கும். புரியுதா? சோ அதுதான் காமனா எடுக்கிறது. டேபிள்ஸ் மாதிரி ஓகே உங்க மல்டிப்ளையரை காமனா வெளியில எடுத்துறீங்க. ஓகே பை 16 என்னடா தங்கம்? பை 16. இப்ப கேன்சல் பண்ணலாமா? மேல 2 இருக்கு கீழ 16 இருக்கு. அப்ப 2 1s are 2 2 8s are 16. 2 டேபிள்ல இது போகும். ஓகேவா? இது புரியல காமனா எடுக்கிறது புரியல அப்படினா நீங்க என்ன பண்ணலாம்? 2 root 6க்கும் இந்த 16ன்றது denominator தான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் சொல்றேன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேவா? 2 root 6 by 16 minus 6 root 2 by 16 இப்படியும் எழுதலாம். இந்த 16ன்ற denominator it is common for both the terms. அப்ப தனித்தனியா எடுத்து எழுதுறப்ப you can cancel. 2 1s are 2 2 8s are 16. இங்க என்ன எழுதலாம்? 2 3s are 6 2 8s are 16. அப்ப உங்க ஆன்சர் எப்படி வரும்? 1 root 6 minus 3 root 2 by 8. ஓகேவா? அதே ஆன்சர் தான் உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க. root 6 minus 3 root 2 by 8 இருக்கா இல்லையா? சோ இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். சரியா? சோ அடுத்து என்ன பண்ணோம்? இங்க ஒரு மைனஸ் சிம்பிள் ஒன்னு இருக்குது பாரு. இத மறந்துடவே கூடாது. நாம இத கேரி ஓவர் பண்ணிட்டு வரதே எனக்கு கஷ்டமா இருக்குனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கூட நீங்க இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணி சிம்பிள் மாத்திரலாம். அதுவும் தப்பு கிடையாது. புரியுதா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ you can do that. சோ இப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் ரூட் 6 மைனஸ் என்னது? அகைன் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். இங்கே ரூட் 6 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அதனால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். சோ மைனஸ் ரூட் 6 வருது. பட் இந்த செகண்ட் டேர்ம்க்கு எப்படி போகும்? ஆல்ரெடி இந்த டேர்ம் நெகட்டிவ் தான். சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 3 root 2 by denominatorல என்ன நம்பர் இருக்கு? 8. பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மைனஸ் நான் எழுதாம விட்டதால ஜஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் இந்த உள்ள இருக்கிற ஸ்டெப்புக்கு மட்டும் சொன்னேன். சோ அதனால இது இப்படி வருது. மத்தபடி மைனஸ் வெளியில இருக்கும் இதுலயும். ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ணலாம்? எப்பவுமே நெகட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் வச்சு எழுத கூடாது. அப்ப பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்ல லைக் இடம் மட்டும் மாத்தி எழுதுறீங்க அவ்வளவுதான். ஓகேவா? பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்டா எடுத்து எழுதுறீங்க. 3 root 2 minus root 6 எப்படி எழுதுறீங்க கண்ணா? பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க நெகட்டிவ் டேர்மை அடுத்து எழுதுறீங்க. 3 root 2 minus root 6 by 8. அப்ப இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். சோ அத மட்டும் பாத்துக்கோங்க. சரியாடாமா? புரியுதா? இதுக்கு மேல இதுல ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் இருக்கான்னு பாரு. கண்டிப்பா இருக்காது. இதுக்கு மேல உங்களால சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. சோ உங்களோட சம் இதோட முடியுது. ஓகேவாடா கண்ணா? சோ this is your final answer. இந்த மைனஸை மல்டிப்ளை பண்றது ரெண்டு டேர்முக்குமே அந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகணும்ன்ற கான்செப்ட் இதெல்லாம் இருந்தா ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல இருக்கிற மைனஸ் மேல கொண்டு வந்து தான் ஆன்சர் ஆஃப் கடி எழுதணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ் பாத்துக்கோங்க. சரியா? இன்னும் 2-3 சம் இதே பேட்டர்ன்ல பாக்குறப்ப you will get a clear idea. ஓகே? சோ இது பார்த்துட்டு புரியல அப்படினா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? You can refer to the next videos and again இந்த வீடியோ வந்து பாக்குறப்ப இந்த சம் இன்னும் ஈஸி ஆயிடும். சரியா? ஓகே கண்ணா, thank you.